ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கும் அனைவருக்குமான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. இந்த வீடியோவில் சாலை விபத்துகள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக சாலை விபத்துகள் மூலமாக நம்முடைய கால்நடைகளுக்கு எலும்பு முறிவு ஏற்படுது. ஸோ தயவுசெய்து இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்கள் இயக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இயக்குங்க. ரோட்டில் போகும்போதும் கூட கொஞ்சம் மிதமான வேகத்தில் போங்க. இதனால் உங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு, எதிர்த்து வரக்கூடிய சக மனிதர்களுக்கும் சரி, வாயில்லா ஜீவன்கள் கால்நடைகளுக்கும். பொதுவாக அந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு திரும்ப பொழுது நிறையா காளைகள் இடம் மாறி போயிடுது. அந்த மாதிரி போகும்போது சாலையில் அடிபட வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் ரயில்வே தண்டவாளத்திலலாம் அடிபட்டு கிடக்குது பார்த்திங்கன்னா. ஸோ தயவுசெய்து ஜல்லிக்கட்டு முடிஞ்சு திரும்பும் பொழுதும் சரி, வேடிக்கை முடிஞ்சு திரும்பும்போது மாடை யாரும் தனியாக விட்டுறாதீங்க. அது மாதிரி அடிபட்டு இந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்படும். சில நேரத்தில் ஸ்பைனல் கார்டு தண்டோட அடிபட்டு கூட நிரந்தர ஊனமாகுது. ஸோ தயவுசெய்து சாலையில் செல்லும் பொழுதும் சரி, உங்களுடைய காளைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாலையில் அடிபட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடும் படுற அவஸ்தையை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து ஜாக்கிரதையோட கவனத்தோடு இருங்க. இந்த அடிபட்ட காளைகளுக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எலும்பு முறிவு ஏற்பட்ட காளைகளுக்கு வைத்தியம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.